ஒற்றஞ்செய்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ராம்குமார். நேற்று கரூரில் பேசியிருந்தார் சார் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். நேற்று என்னென்னா எலெக்ஷன் இப்படிலாம் நடந்துச்சு, இதனால் கரூரில் நடந்த சம்பவத்துக்கு யார் காரணம், அதுக்கப்புறம் இதனால் அவர் நம்பிக்கை கொடுத்தது, அதை பற்றிலாம் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? பேச்சு ஒரு பேசு பொருளாகவே ஆயிடுச்சு. அதாவது பாசிட்டிவாகவும் எடுத்துக்கிறாங்க, நெகட்டிவாகவும் எடுத்துக்கிறாங்க. அவர் பேசுனதெல்லாம் பாசிட்டிவாக பேசினாரா அப்படின்னும்போது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதில் அவர் பேசுனது எல்லாமே இன்றைக்கி ஃப்ரேமிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதாவது கரூரில் போனார், ரைட்டு, அங்கே அந்த முதல் எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 41 பேர் துயர சம்பவம் தான். அது அந்த கரூரில் நடந்த எலெக்ஷனுக்கு முன்னால் நடந்த ஒரு மீட்டிங்கில் இறந்தாங்க. அவங்களுக்கு அந்த 41 பேருக்கு வேலை கொடுத்தார்ல. ஆமாம் சார். அது பணி நியமனம் நேற்று கொடுத்துருக்காரு. அதுவே ஒரு தவறான எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்தவங்க எங்கேயோ லேண்ட்ஸ்லைடில் அந்த மாதிரி இறந்தாங்களே, வேறு எதுனா இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் இவங்க இறந்தது ஒரு கட்சி தலைவர், ஒரு நடிகர், முன்னணி நடிகர், அவரை பார்க்கறதுக்கு வந்தப்போ அந்த கும்பலில் சிக்கி இருந்தாங்க. பட் அவங்களுக்கோசரம் நீங்கள் இந்த மாதிரி பணி நியமனம் பண்ணுறது ஏற்புடையதல்ல. ஐயோ, நீங்கள் திமுக கவர்மெண்ட் கள்ளச்சாராயம் குடித்தாங்களே, குடிச்சிட்டு அந்த மாதிரி இருந்தாங்களே, அவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தாங்கன்னா அதுவும் தவறு தான். ஆனால் அன்றைக்கி அந்த தவறு அவங்க செஞ்சாங்களேன்றதுக்கோசரம் நீங்கள் இன்றைக்கி செய்கிறீங்கன்னா, அப்போ அவங்க நீங்கள் என்ன சொல்றீங்க, இதை செஞ்சாங்க அப்படின்னா ஓட்டுக்கோசம் தான் செஞ்சாங்க. நீங்கள் அப்போ அதே தப்பு தான் திரு ஜோசப் விஜய் அவர்கள், இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் வரக்கூடிய இந்த பை எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்கணுமேன்றதுக்கோசரம் மறைமுகமாக இவர் லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் நான் பார்ப்பேன். இந்த வேலை பிரச்சாரம் பண்ணுறது, அதில் நீங்கள் காசாக கொடுக்காம இந்த மாதிரி நல்ல பேர் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுங்க. நான் ஏன் அதை செய்கிறீங்கன்றேன். அது தவறான ஒரு விஷயம். ஒன்று நேற்று பேசினார்ல பேச்சு, அங்கே பேசும்போது கரூரில் நடந்த துயர சம்பவத்துக்கு காரணம் யார் தெரியுமாங்க? இந்த மாதிரி உங்களுக்கு தெரியல அங்கே நடந்ததெல்லாம் எப்படின்னு. கரூரில் நடந்த சம்பவம் அப்புறம் திமுகவை வேறு அங்கே திட்டுறாரு அந்த இடத்துல கரூர் சம்பவத்துக்கு. அந்த கரூரில் நடந்த அந்த 41 பேருடைய மரணம், அந்த விபத்துக்கான மரணம், அந்த மரணம் அதை சிபிஐ போயிடுச்சு, கோர்ட்டில் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. அந்த வழக்கை பற்றி யாருமே வெளிப்படையாக இவங்க தான் அவங்க தான் குற்றம் சாட்டுறதுக்கு இல்லை. ஏன்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு த கோர்ட். இதை பேச முடியாது. பேச கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய விஜய்க்கு அவருடைய அட்வைசராக சொல்லியிருக்கலாம், இதை பற்றி பேசாதீங்கன்ட்டு. மேலோட்டமாக நடந்துச்சு, முடிஞ்சு அது என்ன தெரிவிச்சுட்டேன். அங்கே குத்தி காட்டுறாரு. அன்றைக்கி காவல்துறை சொல்லியிருந்தால் நான் போயிருக்க மாட்டேன். அன்றைக்கி அந்த காவல்துறை, அன்று காவல்துறை யார் திமுக ஆட்சியில் இருந்த காவல்துறை அன்றைக்கி வார்ன் பண்ணாங்க, அதையும் மீறி வந்தார். இவரே தெரிய தேவையில்லையா, லேட்டாக வந்தார். எவ்வளோ லேட்டாக சார் அதே மாதிரி இப்போ காவல்துறையால் அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பேசியிருக்காருல்ல சார், அந்த மாதிரி கேன்சல் பண்ண முடியுமா சார்? ஆமாம், கேன்சல் பண்ண என்ன பண்ணாங்க, எனக்கு பர்மிஷன் கொடுக்காம வேணுன்னே எங்களை இழுத்தடிச்சாங்க, எங்களை திமுக ஆட்சி தீய சக்தி எங்களை பேச விடாமல் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு இதே வாய் தான் சொல்லுவோம். புரியுதுங்களா? அன்றைக்கி கொடுத்தாங்கன்னும் போது நீங்கள் பெருந்தன்மையாக இருந்தால் லேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு நீங்கள் முதல்வராக இருக்கீங்களே, உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்துக்கணும். இல்லை உங்களை அசிஸ்டன்ஸுக்கோ இல்லை உங்கள் உங்களோட பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய ஆட்கள், சார் இங்கே அசம்பாவிதம் எதனா நடக்கும், அதனால் வேண்டாம் சார், புறக்கணிச்சுட்டு போயிடலாம். எத்தனையோ மீட்டிங்கை புறக்கணிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி மீட்டிங்கை புறக்கணிச்சிருக்கலாம்ல. 6 மணிக்கு மேலே எதனா விஷயம்னா டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிடுவீங்களே, அந்த மாதிரி இதை புறக்கணிச்சிருக்கலாம். அதை புறக்கணிக்கவே இல்லை. இதில் 100% இட் இஸ் அ மிஸ்டேக் ஆஃப் டிவிகே. அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் தான் அன்றைக்கி அந்த கரூரில் நடந்த சம்பவத்தில் இவங்க அவாய்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், பண்ணாமல் விட்டுட்டாங்க. அடுத்தபடியாக அவர் பேசினார். யார்? விஜய்வுடைய பேச்சு சர்ச்சைக்குரிய பேச்சு தான் சொல்லுவேன். எந்த விஷயம் இந்த கரூர் மேட்டர் சொன்னால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். யாருன்னா எடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக சிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் போய் கோர்ட்டில் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது முடிஞ்சிடுச்சு. ஒன்று பேசும்போது ஒரு இடத்துல ஒரு வரியை பேசிட்டு திட்டுற மாதிரி பேசிட்டு வந்தால் வாங்க, திராணி இருந்தால் இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு இடத்துல அவரே மியூட் பண்ணுறார். வாயில் ஒரு ஆபாச வார்த்தை ஒன்று வருது, கொலோக்கியெல்லாம் வருது. அந்த இடத்துல அப்படியே அவர் ஒரு பாஸ் கொடுக்குறாரு. என்னன்னா டேஷை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அந்த ஃப்ளோவில் சொல்கிறார். இது எவ்வளோ அநாகரிகமான பேச்சு. நீங்கள் ஒரு நடிகராகவோ எதுவும் கிடையாது, நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட கிடையாது, நீங்கள் ஒரு முன்னணி நடிகர். கமலஹாசனோ ரஜினிகாந்தோ முன்னணி நடிகர்கள் எங்கேயுமே அந்த மாதிரி பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? அஜித்து கூட இந்த மாதிரி எங்கேயா பேசின இடத்துல கூட இவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க.
நீங்கள் வந்து இன்னும் வந்து நீங்கள் வந்து உங்கள் படத்தில் இருக்கிற ரசிகர்கள், உங்கள் ரசிக குஞ்சுகள் இருக்காங்களே, அவங்களெல்லாம் வந்து திருப்தி பற்றுற மாதிரி இந்த சுல்லானுங்க கேரக்டர்னு சொல்லுவாங்க. இந்த அப்புறமா என்ன சொல்லுவாங்க, இந்த பசங்களெல்லாம் சொல்லுவாங்களேன்னா புள்ளிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் நடந்துக்கிறீங்க. நீங்கள் இன்னும் முதல்வர் ஆனதாகவே இல்லாமல் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இவ்வளோ மோசமாக அங்கே வந்து பேசுகிறாரு. அந்த இடத்துல நம்போது நீங்கள் வந்து ஒரு முதல்வர் ஆகிட்டீங்க. இதுக்கப்புறமாவும் நீங்கள் உங்களை ரிஃபைன் பண்ணிக்கின்னு நீங்கள் உங்களுடைய தரத்தை உயர்த்திக்கணும். ஒன்றுமே இந்த மாதிரி சின்ன இந்த சில்லற பசங்க பேசுகிற மாதிரி பிளாட்ஃபார்மில் பேசுகிற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களோட தரமும் போச்சு. உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க பாருங்கள் அடுத்த ஜென்ரேஷனை. அவங்களும் முதல்வரே இப்படி தான் பேசுகிறாரு, அப்போ இப்படி தான் பேசுகிறேன் போல இருக்குதுன்னு நினச்சின்னு கீழ்த்தனமான பேச்சுக்கு பேசுவாங்க. இனிவரும் காலங்களில் தமிழக முதல்வரும் தாவேகா தலைவருமான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் வார்த்தைகளை சற்று அளந்து யோசித்து பேசினார்னா நாகரிகமாகவும் இருக்கும், அவர் மரியாதையும் இருக்கும். இல்லைன்னா இந்த கத்தி இன்னொரு பக்கம் திரும்பிடும், அடிக்கிறவங்க பக்கமே திரும்பிடும், அதே மாதிரி உங்கள் பக்கம் திரும்பிடும். இந்த வார்த்தைகள் நீங்கள் எப்படி எப்படி பேசுறீங்க, நீங்கள் வார்த்தை பிரயோகம் இருக்குல்லைங்க, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இல்லைனா அது அவருக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். சார் அதே மாதிரி வந்து சென்னையில் வந்து பாலம் கட்டுவதற்காக வந்து என்னென்னா நார்மலாக ஆகிற செலவை விட டபுள் மடங்காக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையெழுத்து வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க சார். அதை வந்து இவர் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காருன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, பாலம் கட்டுறதுக்கு ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருப்பாங்க, டெண்டர் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் அது வந்து இவர் கேன்சல் பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார், டபுள் மடங்காக செலவு காட்டி கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்னா பவர் உங்கள் கையில் இருக்குங்க. நீங்கள் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரு, நேற்று பேசும்போது கூட கரூர் என்ன பேசுங்க, போலீஸ் சொல்லிச்சுங்க, இன்னைக்கு நீங்கள் தானங்க முதல்வர். அதனால் கரூர் இன்சிடென்ட்டு விசாரணைக்கு நீங்கள் பண்ணுங்க, விசாரிங்க, உங்களால் முடியும். சிபிஐ கிட்ட ஒரு வழக்கு இருந்தாலும் நீங்கள் அதை வந்து தனிப்பட்ட முறையில் விசாரிக்கலாமே. யார் மேலே தவறு இருந்தால் நீங்கள் வந்து அவங்க மேலே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சிபிஐக்கு, இந்த மாதிரி இருக்குன்னு போலீஸ் ரிப்போர்ட் அனுப்புங்க, அனுப்பிச்சு எடுக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே வந்து தவறுதல் ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது தான் அவரோட குற்றச்சாட்டு. அதனால தான் டபுளாக போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது நீங்கள் அதில் தவறு நடந்திருந்தால் அந்த தவறை வெளியில் சுட்டி காட்டுங்க. அறப்போர் இயக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களாம் எப்படி சொல்கிறாங்க, அந்த மாதிரி உங்களோட இன்டெலிஜென்ஸை வச்சு உங்களோட எக்கானமிஸ்ட்டை வச்சுக்கோங்க, அவங்கள கூப்பிடுங்க. உங்களோட கவர்மெண்ட் ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க, இதுனா இந்த டெண்டருக்கான கோட் பண்ணது கரெக்டாக இருக்கா, இதுக்கு இவ்வளோ செலவு வரும், இதுக்கு மேலே இவ்வளோ கமிஷன், அப்போ இதில் யார் யாருக்கு லஞ்சம் விசாரிங்க. அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், இல்லை உங்கள் கட்சியாலே யாருன்னா வசூல் பண்ணியிருக்காங்களே. ஏன்னா உங்கள் கட்சியாளன்னு ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் அதிமுகலேருந்து வந்திருக்காங்க. ஆமாம் சார், சிலர் திமுகலேருந்து போகிறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களோட நாலேஜில் தான் வந்துச்சா என்ன அப்படின்றதையும் இவங்க விசாரிக்கிறதுக்கு இவர்கிட்ட தான் இருக்குது அந்த பவர். இன்றைக்கி முதல்வர் வந்து அவர் அதை வந்து அவர் விசாரிக்கலாம். அவர் செய்த தவறு இருந்தால் அதை தண்டிக்கணும். சும்மா நானும் பேசுகிறேன்னேன்னு பேசியிருந்தாங்கன்னா அது முதல்வருக்கு அழகு கிடையாது சார். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்டு, அதான் சார் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து லஞ்சம்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என் பேரை சொல்லு, எங்கள் அண்ணன், என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சார். அது இல்லாமல் வந்து யாருன்னா லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது இந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்னா ஒருத்தவங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க சார் இன்ஸ்டாகிராமில். என்னென்னா போன வருஷம் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க சார். ஆனால் அதுக்கே வந்து லஞ்சம் கேட்டிருக்காங்க, 5000 ரூபாய் கேட்டாங்களாம், கொடுத்துருக்காங்களாம். ஆனால் இன்னும் அவங்க கொடுத்ததில் இன்னும் அவங்களுக்கு ரேஷன் கார்டே வரலையா சார். அதே மாதிரி இந்த ஆட்சியில் வந்து இந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு போன ஆட்சியில் இல்லை, இந்த ஆட்சியில் இருந்திருக்கு. ஏன்னா இந்த ஆட்சியில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு முதல்வர் வந்து, அதனால் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த இப்போ வந்து லஞ்சம் யாருன்னா கேட்டாங்கன்னா ஒரு வீடியோ போட்டால் போதும், அவங்களுடைய வேலையே போயிடும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். அந்த அம்மா வந்து நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த அம்மா வந்து இதுக்கு முன்பு லஞ்சம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களே, லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் தான். அன்றைக்கே அவங்க போய் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்னெல்லாம் வந்து நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக, நிறைய பேர் வந்து வேறு மாதிரி இருப்பாங்க, நான் பத்திரிகையாளராக நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிறது. யாருன்னா நிறைய பேர் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக என்கிட்ட பாதிக்கப்பட்டு வருவாங்க. எதனா கவர்மெண்ட் ஆஃபீஸில் நான் அப்பயே எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நான் டைரெக்டாக கூட்டின்னு போவேன். லஞ்சம்னா இல்லைங்க, நீங்கள் ஒன்று எழுதி கொடுங்க, நான் ஓப்பனாக கேட்டிருக்கேன், இது வந்து தாலுக்கா ஆஃபீஸில் நடந்திருக்கு, அதனால் 5 பைசா கொடுக்காம நம்ம சாமர்த்தியமாக பேசி வாங்குறது. பட் இந்த அம்மாவுக்கு இன்னைக்கு இருக்க தைரியம் அன்றைக்கி இருந்தால் அவங்க கொடுத்துருக்க தேவையில்ல. அந்த தைரியத்தை அவங்கள பாராட்டுறேன். ஆனால் லஞ்சமே இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே தான் ஒரு கேள்விக்குறி. ஒரு சட்டம் ஒழுங்கை பற்றி கூட ஒரு லேடி போய் போட்டிருக்காங்க, நான் படத்துக்கு போயிட்டு வந்து தனியாக தான் வரேன் நைட்டு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ரைட், அந்த காலத்துலேயும் தனியாக வந்தவங்க இருக்காங்க, இப்பயும் தனியாக வரவங்க இருக்காங்க. நீங்கள் உண்மையிலே தைரியமாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்படி சட்டம் ஒழுங்கும் சரியாக இருந்துச்சுன்னா நான் பாராட்டுவேன். இப்போ லஞ்சம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, ஒன்று நான் சொல்கிறேங்க, தமிழக முதல்வர் அவர்கள் முடிந்தால் மாறு வேஷத்துலையும் கூட 2 வீலரில் வரட்டும், இல்லை அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னா வரட்டும்,
நான் கேமரா எடுத்துன்னு போகிறேன், நான் எப்போ கூப்பிட்றேனோ அப்போ வந்துடணும், வந்துட்டு என் கூட இருக்கணும். நான் கூட்டின்னு போகும்போது போய் பாருங்கள், கோயம்பேடு மார்க்கெட்டுக்கிட்ட இருக்குல்ல, அங்கே போகிற வர லாரி கிட்ட காவல்துறை டிராஃபிக் போலீஸ் எவ்வளோ காசு வாங்குறாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா எங்கெங்கே செக் போஸ்ட் இருக்குதோ, ஆர்டிஓ செக் போஸ்ட் இருக்குதோ, அங்கே லாரிக்காரங்கிட்ட, அதுவும் எஸ்பெஷலி நார்த் இந்தியன் லாரிக்காரங்கிட்ட எவ்வளோ காசு வாங்குறாங்க அதை போய் பாருங்கள். அப்புறம் சேல் டேக்ஸ் செக் போஸ்ட் இருக்கும், அங்கே எவ்வளோ கொடுக்குறாங்க எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்க்க சொல்லுங்கள். அப்புறம் இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ்க்குள்ளே வாங்குறதில்ல. எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்குள்ளே நானே போய் பார்த்து, இப்போ ரீசெண்டாக ஒரு வண்டிக்கோசரம் ஒரு வேலையாக போயிருந்தேன். அப்போ ஒருத்தரை பார்க்குறேன், யார்கிட்டையுமே வாங்காமல் இருந்தாங்க. அந்த இடத்துல நான் பார்த்தேன், அது நடக்காமல் இருந்துச்சு. அந்த இடத்துல நான் உண்மையிலேயே நானே பார்த்தேன், அது போய் சொல்லக்கூடாது. நான் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ரீசெண்டாக போயிருந்த போது பார்க்கும்போது க்ளீனாக நடந்துச்சு, ஒன்றுமே ஒரு பேச்சில் சார் இங்கே எதுவுமே கொடுக்க தேவையில்லை ஒருத்தர்கிட்ட சொல்லிவிட்டு டக்குன்னு வேலையை முடிச்சுவான். அது பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் லஞ்சம் முற்றிலுமாக ஒழிஞ்சிச்சானா ஒழிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒழிச்சாங்கன்னா உண்மையிலே திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நல்ல ஒரு ஒரு பாராட்டு விழாவே நடத்தலாம், அப்படி ஒழிச்சிட்டாங்கன்னா. சார் அதே மாதிரி அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் அன்று தாய்மாமன் மோதிரம் திட்டம் சொல்லிட்டு அறிவிக்க போகிறான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு இந்திய நாட்டு மீது பற்று இருக்குன்னா கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு பிரதமர் அப்படின்னும் போது நீங்கள் பாஜகவை எதிர்க்கலாம், ரைட்டு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக் கண்டிஷன் பார்த்தா உலக வர்த்தக ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பெரிய டவுன்ஃபால் இருக்குது ரெவென்யூவில். காரணம் என்னன்னா போர் நடக்கிறதுனால. அதை போர் எங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய போர்னால பொருளாதார விலை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு, கோல்டோட விலை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு, பெட்ரோலோட விலை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. பிரதம மந்திரியே என்ன சொன்னார், கோல்டு வாங்குறதுலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்கள் ஒரு எக்கனாமிஸ்டாக இருக்கீங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க போன ஆட்சியில் கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, ஜீரோவில் வச்சுட்டு போயிட்டாங்க, தீய சக்தி திமுக சக்தி சொன்னீங்க. நீங்கள் தான் தூய சக்தி அறிவாளி சக்தியாச்சே. யார்? திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய தாவேகா அரசு அறிவாளி சக்தி தானே. உங்கள் கூட நல்லா பெரிய பெரிய ஜாம்பவானுங்களாம் இருக்காங்களே, அறிவு ஜீவங்களா, அவங்கள யாரும் சொல்லலையா? கோல்டோட விலை ஏறினே போகுது. எவ்வளோ இருந்த சவரம் எவ்வளோ இந்த மாதத்தில் போயிருக்கு அப்படின்றது தெரியும். இப்போ 2-3 நாளாக கோல்டு இன்னும் ஒரு 300 400 குறைக்கிறதுனால சொல்ல ஏறினே போயிருக்கு. இந்த சூழலில் நீங்கள் இலவசமாக தாய்மாமன் சீரு, தந்தை மாமன் சீரு, அக்கா மாமன் சீரு, தங்கச்சி மாமன் சீரு, இந்த சீரெல்லாம் செய்கிறது வெறும் ஒரு ஓட்டு வியாபாரம் தான் அப்படின்னு சொல்லுவேன். வரக்கூடிய இந்த எலெக்ஷன் இருக்குல்லைங்க, இந்த பை எலெக்ஷனை, அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வித்தையை காமிச்சு மக்களை ஏமாற்றும் விதம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பொருளாதாரமே நெருக்கடியில் இருக்கிறோம், இலவசங்களே கூடாதுன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இலவசம்னு இருக்கணும்னா கல்வி கண்டிப்பாக தேவை, குடிநீர், மருத்துவம், இது 3 தான் முக்கியமான தேவை. இது அதுக்கப்புறமா தான் மற்றதான். நீங்கள் இலவச அரிசி கொடுக்குறீங்கன்னா அரிசி தான் பரவாயில்ல. நீங்கள் தீபாவளிக்கு போன கவர்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, டிஎம்கே ஏடிஎம்கேலாம் தீபாவளி பொங்கலுக்குலாம் இலவசம் கொடுக்குறேன்னு கொடுத்தேன்னா அந்த 1000 2000லாம் கொடுப்பாங்களே, வாங்கின்னு போயிட்டு என்ன பண்ணோம், அந்த பாவம் அந்த வீட்டு குடும்ப பொம்பளைங்க கஷ்டப்பட்டு அதை வாங்கி போனால் அதை அடித்து ஆம்பளைங்க குடிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, மது பிரியர்கள், குடிகாரன்னா கூட கோச்சிப்பாங்க, அவனுங்க அடித்து பிடுங்கி அந்த காசில் போய் டாஸ்மாகில் தான் குடித்தான். அந்த கவர்மெண்ட்டு காசு பாழா பண்ண டாஸ்மாக் போச்சு. அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி தாலியை விற்றோ தாலியை அடமானம் வச்சோ அவன் உடம்பு சரியில்லாமல் போனான்னா அவனுக்கு நோய் நொடி இருக்கும்போது கொடுக்குறாங்க. நீங்கள் இதே கோல்டு இப்போ போட்டிங்கன்னா அந்த கோல்டையும் விற்பாங்க. நீங்கள் அதை விட நீங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல காலேஜ்லேயோ நல்ல ஸ்கூல்லையோ சீட்டு நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படி நீங்கள் பண்ணுங்கள். இல்லைனா கவர்மெண்ட் ஸ்கூல்னால் யாருன்னா சேர்க்குறாங்களா, கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் வேலைக்குனா தான் மக்கள் போகிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். யாரோனாலும் பெரிய கோடீஸ்வரன் கூட படிக்கிற மாதிரினா நீங்கள் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த தாய்மாரம்மன் சீரை இந்த சீரை அந்த சீருன்னு செய்கிறது வெறும் கண் துடைப்பு மட்டுமே. இது எலெக்ஷனுக்கான ஒரு பிரச்சாரமாக தான் நான் பார்க்கிறேன். இனியும் மக்கள் ஏமாந்தாங்கன்னா நீங்கள் சொன்ன திமுக தீய சக்தி, நீங்கள் அதிமுகவோ ஒன்றுமே இல்லை. நீங்கள் அப்புறமா இந்த தாவேகா என்ன மாதிரி சக்தின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, ரொம்ப மோசமாக சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனால் இனி வரும் காலங்களில் விஜய் அவர்கள் யோசித்து நீங்கள் அரசியல் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் திமுக அதிமுக செஞ்சதே
நீங்களும் செய்கிறீங்கன்னா, அதாவது நீங்கள் அவங்களெல்லாம் குறை சொல்லியிருக்கீங்க, அதையே செஞ்சீங்கன்னா இனி வரும் காலங்களில் இந்த தாவேகாக்கும் மரியாதை இருக்காது, தமிழக முதல்வரும் தாவேகா தலைவருமான திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் மரியாதை இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். நன்றி சார். நன்றி ராம்குமார். நன்றி நேயர்களே.